ஒரு போலீஸே அவரோட டிபார்ட்மெண்ட்டை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேளுங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாய் தான் நீங்க இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை விட்டுற வண்டியை புடுங்க இல்லாம நேர்மையை கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இது லஞ்சத்தை வாங்கிருக்காங்க. என் போலீஸ் விசாரிங்க, எல்லாரும் விசாரிங்க, நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு உதவி ஆய்வாளர் எனக்கு கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இருக்கிறது ரூம்ல கொடுத்தா விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க. இது மாதிரி நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரக பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோட இருக்காங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ அம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இது உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்கள மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா ரொம்ப மன உளைச்சல வெறுத்து போய் பேசுறாருல. இவர் பண்ண தப்பு, இவர் யாரு என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இவர் யாரு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தின் மதுவிலக்கு துறையோட டிஎஸ்பி சுந்தரேசன். இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 ஒயின் ஷாப் பர்மிஷனே இல்லாம ஓடிட்டு இருந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடினது. அது மட்டும் இல்லாம ரவுடிஸும் அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு மேலாம் கேஸ் போட்டது. அவர் எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காரு அப்படின்னா 1200 எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காரு. அதுல 700 பேர்த்த பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு. இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இதுல தப்பு நேர்மையா தாண்டா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியில நேர்மையா இருக்கிறது தான் தப்பு. ஒரு காவல்துறை டிஎஸ்பி லெவல் இருக்கிறவரு கதறாரு, எனக்கு வண்டி கொடுக்க மாட்டேறாங்க, நான் வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. உண்மையா அவர் நடந்து தான் போறாரு. ஒரு டிஎஸ்பி லெவல் இருக்கிறவங்க, இன்ஸ்பெக்டர் லெவலுக்கே வண்டி இருக்கு. இவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த ஜீப்பை இவர்கிட்ட சொல்லாம, இவருக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லாம புடுங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல இருந்து பயங்கரமான பிரஷர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிஎஸ்பி லெவல் இருக்கக்கூடிய ஆபீசர் யூனிஃபார்மோட பிரஸ் முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு மன உளைச்சலோட பேசுறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாரு அந்த இடத்துல. ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்கள் உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு நினைச்சு பாருங்க என்ன நடக்காது அப்படிங்கிறத.